ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. முதல் பதிகத்தினுடைய 10வது பாட்டை பார்க்கணும். பரந்த தன் பறவையுள் நீர்தோறும் பரந்துடன் பரந்த அண்டமிதென நிலவிசும் மொழி வர கரந்த சிலிடந்தோறும் இடம் திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவை உண்ட கரணே. ஆக இதுவரையிலும் 9வது பாட்டில் என்ன பண்ணார் அப்படின்னா பௌத்த நிரசனம் பண்ணினார் அப்படின்றத பார்த்தோம். ஆக அந்த பௌத்த நிரசனம் பண்ணும் பொழுதே பகவானுடைய வியாப்தியை பத்தி ஆழ்வார் சொன்னார். இந்த பாட்டுல 10வது பாட்டுல என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் எல்லாத்தையும் வியாபித்திருக்கானே, ரொம்ப சௌகரியமா வியாபித்திருக்கான் அப்படின்னு வியாப்திய சௌகரியத்தை சொல்றார். என்ன தாற்பயம்னா பகவானோ விபு இல்லையா, ஆக யாராவது கொஞ்சம் சரீரம் பருமனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, அவர்களை குறுகின இடத்துல உட்கார சொன்னா கஷ்டமா இருக்கும். பகவான விபுவா இருக்கான், அவனை இந்த லோக்கத்துல அடக்கினா அவனுடைய சிரமமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி வர கிடையாது, அந்த சிரமம் பகவானுக்கு கிடையாது அப்படின்றதுதான் இந்த 10வது பாட்டுல ஆழ்வார் தெரிவிக்கிறார். பரந்த தன் பறவையுள், பரந்த அப்படின்னா விரிந்த, விரிந்த தன், தன் அப்படின்னா தன்மை, தன்மை அப்படின்னா குளிர்த்தி அப்படின்னு அர்த்தம். தன்மை 2 சுடினா இருந்தா அது தர்மம் அப்படின்னு அர்த்தம், 3 சுடினா தன்மை அப்படின்னு இருந்ததுன்னா குளிர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஆக பரந்த தன் பறவை, பறவை அப்படின்னா இடைநரம், பறவை அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். பறவைன்னு வல்லினராவா இருந்தா பேர்ட் அப்படின்னு அர்த்தம், பறவை இடைநரம் கடல். ஆக பரந்த தன் பறவை, கடல் எப்படி இருக்கு அப்படின்னா பறந்து இருக்கு, அதே போல குளிர்ந்து இருக்கு. பறந்து தன் பறவையுள் அந்த கடலுக்குள்ளே நீர் தோறும், ஒவ்வொரு நீர் இருக்கு இல்லையா, ஜல பரமாணு, ஒவ்வொரு ஆட்டம் இந்த பரமாணுக்குள்ளேயும் பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன், அந்த ஒவ்வொரு பரமாணுக்குள்ளேயும் பகவான் இருக்கானா. நம்ம பகவான் எங்க பார்த்தாலும் இருப்பானே அப்படின்னு அது மட்டும் எங்க தாற்பயம் கிடையாது. அந்த விபுவான பகவான் எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவனே என்ன பண்றான்னா அந்த ஒவ்வொரு நீர் திவடை இருக்கு இல்லையா, பரமாணு ஜல பரமாணு, அதுக்குள்ள முழுசா போய் இருக்கானா. அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா இது தெங்கலையார் சொல்றது அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக எல்லா விபுவா இருக்கக்கூடிய அதே எம்பெருமான் தான், ஒரே தத்துவம் தான். அதே தத்துவம் பரதத்துவம் என்ன பண்றது அப்படின்னா ஒவ்வொரு நீர் திவடைக்குள்ளையும் ஒவ்வொரு பரமானுக்குள்ளேயும் அதே பகவான் முழுசாக போயிருக்கான். சரி, விபுவானவன் அந்த சின்ன தத்துவத்துக்குள்ள போய் எப்படி இருக்க முடியும்? முதல்ல இருந்தாலும் அவனுக்கு அவ்வளவு சங்கோச்சம் ஏற்படாதா, நெருக்கம் ஏற்படாதா என்றால் ஏற்படாது அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். பரந்த அண்டமிதென, பரந்த அண்டம் இது என என்று சொல்லும்படியாக, என்று இருக்கும்படியாக எம்பெருமான் என்ன பண்றான்னா இந்த சின்ன நீர் திவளை இருக்கு இல்லையா, அதுவேதான் தனக்கு ஒரு பெரிய அண்டம் அப்படின்ற அளவுக்கு எம்பெருமான் சௌகரியமா அங்க போய் இருக்கானா. ஆச்சாரியர்கள் என்ன திருஷ்டாந்தம் தெரிவிக்கிறார்கள்னா இந்த மொத்த அண்டத்திலையும் தனி ஒரு மனிதனை இருக்க விட்டா அவன் எப்படி சௌகரியமா இருப்பான். ஒரு ரூம் இல்ல, ஒரு வீடு இல்ல, ஒரு நாடு இல்ல, மொத்த அண்டம், மொத்த அண்டத்திலையும் நீ ஒருத்தன் தான்ப்பா, நீயே இரு நிம்மதியா அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு சௌகரியமா இருப்பான்னா அந்த மாதிரி சௌகரியத்தோட இந்த எம்பெருமான் அந்த நீர் திவளைக்குள்ள இருக்கான் அப்படின்றதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன், பறந்து இருக்கான், வியாபித்திருக்கான். எப்படி இருக்கான் அப்படின்னா பரந்த அண்டம் இது என, இது இந்த பரமானு இருக்கு, இது பரந்த அண்டம், விரிந்த அண்டம் என என்று இருக்கும்படியாக எம்பெருமான் சௌகரியமாக அங்க இருக்கான். ஆக பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துடன் பரந்த அண்டம் இதனா, வெறும் அந்த நீர்ல மட்டும் இல்ல, நில விசும்பு ஒளி வர பரந்துடன், நிலம் பிருத்திவி விசும்பு ஆகாசம் எல்லா இடத்துலயும் ஒளி வர, எந்த ஒழிவும் இல்லாதபடியாக எம்பெருமான் எல்லா இடத்துலயும் நிறைந்து பறந்து இருக்கான், வியாபித்து இருக்கான். நில விசும்பு ஒளி வர கரந்த சில் இடந்தோறும், கரந்த சில் இடந்தோறும், இடம் என்ன இடம்னா சில் இடம், சின்ன இடம், கரந்த சில் இடம். அது கண்ணின் மேய்க்கிற அந்த ரப்பைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன பிரதேசம் இருக்கு. ஆக அந்த பிரதேசத்துல கூட அது கறந்து இருக்கு. கறந்து அப்படின்னா இன்விசிபிளாக பார்க்க முடியாது, அதிருஷ்டமாக காண அரிதாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன இடம் இருக்கு இல்லையா, கறந்த சில் இடந்தோறும் அந்த இடத்திலேயும் எம்பெருமான் இருக்கான். இடம் திகழ் பொருள் தரும், அந்த சின்ன இடத்துல ஏதோ ஒரு மின்மினி பூச்சியோ, ஏதோ ஒரு மின்மினி பூச்சி கூட கொஞ்சம் காணத்தக்கதாக இருக்கும். பாக்டீரியா வச்சுக்கோமே, பாக்டீரியா எத்தனை சின்னதாக இருக்கும், அது அந்த சூக்ஷ்மமான சரீரத்தை கொண்ட அந்த பாக்டீரியா, அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த இடம் தோறும் திகழ் பொருள்,
அந்த இடத்துல திகழக்கூடிய ஒரு பொருள். திகழக்கூடிய பொருள் என்னன்னா ஜீவாத்மா. ஜீவாத்மா ஏன் திகழக்கூடிய பொருள் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, ஜீவாத்மா சொப்பிரகாசமாக இருக்கான். நான் நான் அப்படின்னு ஒழித்து கொண்டே இருக்கு. ஜீவாத்மாவோ மைன்யூட், அணு, சின்னது ஜீவாத்மா. ஆனா அந்த ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் நான் அப்படின்ற அந்த ஒரு ஒரு பிரத்யக்தம் இருக்கு. தனக்கு தானே ஒளிவிடக்கூடிய தன்மை அது ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆக அதனாலதான் அது திகழ் பொருள் அப்படின்னு ஆழ்வார் இங்க சாதிக்கிறார். ஒளிவிடுகின்ற பொருள், மிளிர்கிற பொருள். அங்க சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன ஜீவாத்மா இடம் திகழ் பொருள் தோறும் அது புலி பகவான் அப்படி இருக்கான்னா அண்டம் இதன வியாபித்து இருக்கான். சௌகரியமாக அந்த ஜீவாத்மாவுக்குள்ளேயும் வியாபித்து இருக்கான் என்று பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துடன் பரந்த அண்டம் இதன என்று பரந்த அண்டம் என்று சொல்லும்படியாக எம்பெருமான் நிம்மதியாக இருக்கான். நில விசும்பு ஒடி வர பரந்த சிலிடம் தோறும் சின்ன சின்ன இடங்களையும் பகவான் இருக்கான். இடம் திகழ் பொருள் தோறும் அந்தந்த சின்ன இடங்கள்ல திகழக்கூடிய பொருள் எது ஜீவாத்மா அது புலி பகவான் இருக்கான். இடம் திகழ் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துடன். ஆக கரந்து அந்த எம்பெருமான் அந்த ஜீவாத்மாவே பார்க்க முடியல அப்படின்னா அந்த ஜீவாத்மாவுக்குள்ள இருக்கிற எம்பெருமானை பார்க்க முடியுமா? கரந்து கண்ணுக்கு தெரிய மாட்டான். கரந்து இருக்கான், இன்விசிபிளா இருக்கான், அதிர்ஷ்டமா இருக்கான். கரந்து எங்கும் பரந்துடன், எல்லா இடத்துலையும் உள்ளும் புறமும் ஊன்று விடாமல் எல்லாத்தையும் வியாபித்து இருக்கான். கரந்தெங்கும் பரந்துடன் இவை உண்ட கரணே என்று இவற்றையெல்லாம் ஒரு காலத்திலே சமஹாரம் செய்த பகவான். இவை உண்ட கரண். கரண் அப்படின்னா கரஹா அப்படின்னா திருடஹா, நல்ல வரிஷ்டமானவன், பரமிக்கவன். என்ன அப்படின்னா அசைக்க முடியாதவன். என்ன அசைக்க முடியாது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ற தாற்பயம் இங்க கிடையாது. பிரமாணத்தை கொண்டு அவன் அசைக்க முடியாது. ஏன்னா ஒரு திருடமான பிரமாணத்தினால ஸ்தாபிக்கப்பட்டுட்டான். வேதம் அப்படின்ற பிரமாணத்தினால பகவான் ஸ்தாபிக்கப்பட்டுட்டான். அதனால அவன் அசைக்க முடியாது, இல்லை அப்படின்னு செய்ய முடியாது. கரந்தெங்கும் பரந்தன உண்ட கரணே அப்படின்னு இந்த 10ஆம் பாட்டுல வியாப்தி சௌகரியம், பகவான் சௌகரியமாக வியாபிக்கிறான் அப்படின்ற அம்சத்தை ஆழ்வார் தெரிவித்தார். அதற்கு பிறகு கடைசி பாட்டு இந்த பதிகத்தினுடைய பலத்தை ஆழ்வார் ஒழிச்சேரர் பலஸ்ருதி 11ஆம் பாட்டு. கரவிசும் பெரிவழி நீர் நிலம் முகமிசை மரணவில் திரள்வழி அழி பொறையா நின்ற பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிறை ஆயிரத்திவை 10 வீடு. கரவிசும்பு எரி வழி நீர் நிலம் என்று 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள். அது சொல்லும் பொழுது கர விசும்பு, விசும்பு ஆகாசம், அதுக்கு மட்டும் விசேஷனம் இடலாம். கர அப்படின்னு, கர அப்படின்னா கரஹா அப்படின்னு சம்ஸ்கிருத சொல். அதுதான் தமிழ்ல கர அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். கரஹான என்ன? திருடமான அப்படின்னு பார்த்தோம். ஆகாசத்துக்கு என்ன திருடமான ஆகாசம் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது முன்னாடியே பார்த்துருக்கோம். திட விசும்பு அப்படின்ற இடத்துலயே ஆகாசத்துக்கு என்ன தார்டியம், என்ன திருடமான தன்மை அப்படின்னா அதான காரணம். ஆக மற்றெல்லாம் அழிந்த பிறகும் இது கொஞ்ச நாள் இருக்குமே அப்படின்ற அந்த திருடமான தன்மை ஆகாசத்துக்கு உண்டு. கர விசும்பு இது ஒரு அர்த்தம். மற்றொன்று கரந்த விசும்பு, தமிழ்லயே போ கரந்த அப்படின்னு அந்த தமிழ் சொல்லே கர விசும்பு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அங்க கர விசும்பு, கரந்த அப்படின்னு அர்த்தம் இன்விசிபிள், பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆகாசம் அப்படிதானே, பார்க்க முடியாதே ஆகாசத்தை அப்படின்னு ஒரு பட்சம் இருக்கு. ஆகாசமும் பிரத்யக்ஷம், கண்ணால பார்க்கக்கூடியதுதான் ஆகாசம் அப்படின்னு இருக்கு பட்சங்கள்லாம். ஆகாசமானது அனுமானிக்க தகுந்ததுதான் அப்படின்னு மத்தங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஒண்ணு இப்போ குடத்தை எப்படி நம்ம பாக்குறோமோ அந்த மாதிரி ஆகாசத்தை பார்க்க எல்லாருமே பார்த்ததாக ஒத்துக்கலையே அப்படின்னு இருக்கிறதுனால இது கரந்த விசும்பாக, கண்ணுக்கு தெரியாத விசும்பாக இருக்கு. கரவிசும்பு, கரவிசும்பு, கரவிசும்பு எரி வழி நீர் நிலம். எரி அப்படின்னா தேஜஸ் நெருப்பு, வழி அப்படின்னா காற்று, நீர் தெரியும், அதே போல நிலம் பிருத்திவி. ஆக 5 பூதங்கள் ஆயிடுது. கரவிசும் பெரிவழி நீர் நிலம் இவை மிசை, இவற்றின் மேலே இருக்கக்கூடிய, இவற்றில் இருக்கக்கூடிய என்னது? இந்த 5 பூதங்களினுடைய 5 குணங்கள். என்ன குணங்கள் முறைய சொல்றார்? இவை மிசை வரணவில் திரள் வழி அழி வலி அழி பொறை அப்படின்னு 5 குணங்கள். வரணவில், வரணான நவில், நவில் அப்படின்னா சொல், சப்தம் அப்படின்னு அர்த்தம். சப்தம்ன்றது ஆகாசத்தினுடைய குணம், வரிஷ்டமான சப்தம் அப்படின்னு. ஆகாசமே நல்ல திருடமா இருக்கு இல்லையா? ஆகினால் அதனுடைய தன்மையான இந்த சப்தம் அதுவும் திருடமாக இருக்கு. வரன் நவில், நவில்னா சப்தம் அப்படின்னு அர்த்தம். வரணவில் அழி பொறையான் என்ற பரவிசும் பெரியவழி நீர் நிலமிசை வரணவில் திரள் வழி அழி. திரள் அப்படின்னா மிடுக்கு, மிடுக்குன்னா பலம், ஸ்ட்ரென்த். அதாவது திரள்னா இங்க ஆழ்வார் சாதிக்கிறது தாகக்கத்துவ சக்தி. அதாவது அதுவும் ஒரு விதமான சக்தி தான். எப்படின்னா நெருப்புக்கு உண்டான சக்தி. அது என்ன பண்ணும்? தகிக்கும் இல்லையா? அதுதான் இந்த திரள் அப்படின்னு சொல்றாரு. அது எதனுடைய தன்மை? எரியினுடைய, நெருப்பினுடைய தன்மை திரள். அப்புறம்
வழி, திரள் வழி அழிப்புறையான் என்று அப்படின்ற வழி அப்படின்னா மிடுக்கு அப்படின்னு அர்த்தம். மிடுக்குன்னா இது காற்றினுடைய தன்மை. காற்று எப்பேற்பட்ட மரமா இருந்தாலும் அந்த அசைக்கும் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு மிடுக்கு பலம் இருக்கு காற்றுக்கு, அது காற்றினுடைய தன்மை. வரணவில் திரள் வழி அழிப்புறையான் என்றார். அழி அப்படின்னா குளிர்த்தி, தன்னழி அப்படின்னு சொல்லுவார்கள். அழி அப்படின்னா குளிர்த்தி, அது ஜலத்தினுடைய தன்மை. அப்புறம் பொறை, பொறை அப்படின்னா க்ஷமா, பொறுமை, அது யாருடைய தன்மை? பூமிக்கு, பூமிக்கே க்ஷமா அப்படின்னு பெயர், நிலத்தினுடைய தன்மை. ஆக ஐம்பூதங்கள், ஐம்பூதங்களினுடைய 5 குணங்கள், இது எல்லாம் அழிபொறை ஆய் நின்ற பரன். இது எல்லாமே யாரா இருக்கான்? யாரு இதெல்லாம் அப்படின்னா பரன், பகவான் பரபரன் இருக்கானே எம்பெருமான், அவன் தான் இது எல்லாமே. அது எப்படி இதான் எல்லாமே அவன் தான் சொல்ல முடியுமா அப்படின்னா இது முன்னாடியே பார்த்தாச்சு. சரீராத்ம பாவத்தினால எல்லாத்துக்கும் முன்னுரை பொருளாக பகவான் இருக்கிறதுனால இது எல்லாமே அவன் அப்படின்னு சொல்லலாம். இதான் சாமான அதிகரண்யம் சொல்லலாம் அப்படின்றதுதான் இது சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை கொள்கை. எல்லாமே அவன் சொல்லலாமே அப்படின்னு. ஆகின்ற பரன் அடிமேல், அவனுடைய திருவடிகள் மேலே, பரன் அடிமேல் குருகூர்ச்சடகோபன் அப்படின்னு தன்னுடைய பேர் ஆழ்வார் வெளியிடறார். எதுக்காக வெளியிடணும் அப்படின்னா ஆப்திக்காக. வால்மீகி சொன்னது ஸ்ரீராமாயணம் அப்படின்னா வால்மீகியா ஒரு பெரிய முனிவராச்சே அப்படின்னு ராமாயணத்தை நிறைய பேர் ஆதரிக்கிறார்கள் இல்லையா, நிறைய பேர் எல்லாருமே ஆதரிக்கிறார்கள் இல்லையா. அதே போல இந்த திருவாய்மொழியா யார் திரும்ப சொன்னது? குருகூர்ச்சடகோபன் சொன்னது அப்படின்னு சொன்ன அந்த ஆழ்வாரா? அவரா 14 சம்வத்சரம் ஒரு சொட்டு நீர் கூட சாப்பிடாம பகவானையே தியானித்து கொண்டிருந்த அந்த ஆழ்வாரா அவர் சொன்னதா அப்படின்னு திருவாய்மொழியினுடைய ஏற்றம் நமக்கு புலப்படும் இல்லையா. ஆகையினால தன்னுடைய பேரை வெளியிடுறார். குருகூர்ச்சடகோபன் நான் சொன்னப்பா அப்படின்னு தன்னுடைய பெருமைக்காக இல்லை, எல்லாரும் வந்து விழுவார்கள் அப்படின்னு குருகூர்ச்சடகோபன் தன்னுடைய திருநாமத்தை வெளியிடுறார். ஆப்திக்காக, ஆப்தி பூர்த்தி, அதாவது ஆப்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. பரநடி மேல் குருகூர்ச்சடகோபன் சொன்ன நிறநிறை 1000. இது 2 விதமா ஆச்சாரியர்கள் பிரிக்கிறார்கள். நிறநிறை அப்படின்னு இருக்கு இல்லையா, நிரல் நிரல் நிறை அப்படின்னு, அதாவது நிறை அப்படின்னு பிரிக்கிறார்கள். 2த்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நிறை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நிறம், அதாவது பூர்ணமாக இருக்கு, நிறைந்து இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்ணமாக இருக்கு, முழுமையாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போலதான் நிறன் அப்படின்னாலும் முழுமையாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்மள நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குளம் ரொம்பி இருக்கு, ஒருவேளை ரொம்பின்றதும் நிரம்பின்றதும் வந்திருக்கும் எனக்கு தெரியல. ஆனா ரொம்பி இருக்குன்ற ரொம்பின்னு தமிழ்ல வார்த்தை நிச்சயமா இருக்க முடியாது. நிரம்பி அப்படின்னு இருக்கும் தமிழ்ல. அதான் நிரம்பி இருக்கு அப்படின்னு அர்த்தம், பூரணமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆக நிறை அப்படின்னா நிறம், அதே போல நிறன் அப்படிங்கிற போல நிறம் அப்படின்னு 2மே என்ன பண்றதுன்னா நிறை அப்படின்னு 2மே என்ன சொல்றதுன்னா பூர்த்திய, முழுமையை தான் சொல்றது. என்ன 2 பூர்த்தி இந்த திருவாய்மொழிக்கு அப்படின்னா சொல்லினுடைய பூர்த்தி, அர்த்தத்தினுடைய பூர்த்தி. சொற்களும் மிகவும் அழகாக இருக்கு, சொல்லலாம் அழகா இருக்கு, ஆனா அர்த்தமே இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம், அர்த்தமும் ரொம்ப அழகா இருக்கு. ஆக 2 விதமான பூர்த்தியும், சப்த பூர்த்தி, சப்த பௌஷ்கல்யம், அர்த்த பௌஷ்கல்யம் 2மே உண்டு அப்படின்றத நிறை அப்படின்னு. மத்தொன்னு நிறன் அப்படின்னா நேர் அப்படின்னு அர்த்தம். நேர் அப்படின்னா கிரமத்திலே அப்படின்னு அர்த்தம். நிறை நேராக, கிரமத்திலே நிறை நிறுத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கிரமத்திலே நிறுத்தப்பட்ட 1000 திருவாய்மொழி. கிரமத்துல நிறுத்தப்பட்டது அப்படின்னா என்னன்னா தமிழ் இலக்கணத்துக்குன்னு சேர ஒரு கிரமம் இருக்கு இல்லையா, எழுத்து சீர் அடி தொடை அப்படின்னு சில கிரமங்கள். திருவாய்மொழி அந்த ஆதிப்பாட்டு வேற. ஆக ஆதியே அந்தமாக இருக்கணும் அப்படின்ற கிரமமும் இருக்கு இல்லையா. இந்த கிரமத்துல நிறுத்தப்பட்ட, இலக்கணத்துக்கு சேர்ந்த அந்த கிரமத்துல நிறுத்தப்பட்ட 1000 அப்படின்னு நிறை 1000. அந்த 1000த்தினுடைய இந்த 10 பாட்டு அப்படின்னு மேல சொல்ல போற. ஆனா அங்கேயே சந்தேகம் வருது, இப்பதான் பாட ஆரம்பிச்சிருக்காரு ஆழ்வார், எப்படி ஒரு 1000ன்னு சொல்றார் என்றால் 10 பாட்டு தானே பாடி இருக்கார், 1000 அப்படின்னு சொல்றாரு, எப்படி சொல்லலாம் அப்படின்னா வால்மீகி என்ன பண்ணார் அப்படின்னா காவியம் கிருஷ்ணா ஈதிருஷைஹி கரவாண்யகம் அப்படின்னு முதல்லயே சங்கல்பம் பண்ணார். இது 2வது சர்க்கத்திலயோ 3வது சர்க்கத்திலயோ வரக்கூடிய ஸ்லோகம். ஈதிருஷைஹி கரவாண்யகம் அப்படின்னு இது போன்ற ஸ்லோகத்தாலேயே முழு காவியத்தையும் நான் பண்ண போறேன் அப்படின்னு பிரம்மாவால அனுகிரகம் பண்ணப்பட்ட வால்மீகிய சங்கல்பம் பண்ணார். இங்க மயர்வரம் மதிலனம் அருளப்பட்டவர், பரம்பொருளால மயர்வர மதிலனம் அருளப்பட்ட ஆழ்வார், அவர் சங்கல்பம் பண்ண மாட்டாரா நான் 1000 பாட்டும் பாடுறேன் அப்படின்னு ஆதியிலேயே சங்கல்பம் பண்றார். நிறை 1000 அப்படின்னு இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்க 10 பாட்டு பாடினா ஆழ்வாருக்கு திருப்தியே பிறக்காது இல்லையா. ஆக திருப்தி பிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த அபினிவேசத்தினால, அந்த ஆசையினால 1000 பாட போறேன் அப்படின்னா அந்த அபினிவேசம், அந்த ஆசையை வெளியிடுகிறார் ஆழ்வார்.
நிறநிறை 1010 அப்படின்னு அந்த 1000த்துல முதல் 10ஆன இந்த 10 பாசுரம் இருக்கு இல்லையா, இந்த 10 பாசுரம் இவை 10ம் வீடு. இது வீடு. வீடு அப்படின்னா விடப்பட்டது, விடப்பட்டவை. இந்த 10 பாட்டுக்கள் விடப்பட்டவை அப்படின்னா கைங்கரியமாக சமர்ப்பிக்கப்பட்டவை. பரனடிமே வீடு, அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியமாக சமர்ப்பிக்கப்பட்டவை அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொன்று, இந்த 10 பாட்டும் வீடு. வீடுனா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். இந்த 10 பாட்டு மோக்ஷம். எப்படி இந்த 10 பாட்டு மோக்ஷம் என்றால், இந்த 10 பாட்டு மோட்சத்துக்கு காரணமாக அமையும். ஞானபக்தி வைராகியங்களை ஏற்படுத்தி நமக்கு ருச்சியை உண்டாக்கி நம்மளால எல்லோரையும் உபயத்துக்கு அதிகாரிகளாக ஆக்கி மோட்சத்துக்கு இது காரணமாக அமையும். இந்த 10 பாட்டும் வீடு. வீடுனா மோட்சம், மோட்சத்துக்கு காரணமாக இந்த 10 பாட்டானது அமையும் என்று இப்படி பல சுத்தி சொல்லி ஆழ்வார் இந்த பதிகத்தை தடை கட்டினார். ஆக இந்த உயர்வர பதிகத்துல முதல் பாட்டுல என்ன பார்த்தோம்? எம்பெருமானுடைய அப்பரிமித குண வைசிஷ்டியம், எல்லையில் அடங்காத குணங்களை எம்பெருமான் கொண்டிருக்கிறான் அப்படின்னு குணத்தை பத்தி, எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பத்தியும் முதல் பாட்டு ஆழ்வார் தெரிவித்தார். இரண்டாம் பாட்டில் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், சித்தை காட்டிலும் மேம்பட்டது பகவத் ஸ்வரூபம் அப்படின்ற ஸ்வரூபத்தை பத்தி இரண்டாவது பாட்டு தெரிவித்தார். மூன்றாவது பாட்டில் தான் லீலா விபூதியை பத்தி, எல்லாமே பகவானுக்கு, இந்த லீலா விபூதி உடையவன் பகவான் அப்படின்னு மூன்றாவது பாட்டில் தெரிவித்தார். அதுக்கு பிறகு மொத்தமே மேலுள்ள பாசுரங்கள் எல்லாம் அந்த லீலா விபூதியினுடைய விவரணமாக தான் அமைந்தது அப்படின்னு அங்கேயே சாதிச்சார். நாலாம் பாட்டுல லீலா விபூதியினுடைய சுரூபம் பகவத் அதீனம் அப்படின்னு சொன்னார். ஐந்தாம் பாட்டுல லீலா விபூதியினுடைய ஸ்திதி பகவத் அதீனம் அப்படின்னார். ஆறாம் பாட்டுல பிரவருத்தி நிவர்த்திகள் பகவத் அதீனம் அப்படின்னார். அப்புறம் ஏழாம் பாட்டுல எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கான் அப்படின்னு ஏழாம் பாட்டை சாதிச்சார். எட்டாம் பாட்டுல குதிரட்டி நிரசனம் பண்றார். அதாவது பகவான் பரம்பொருள் பிரம்மாவா இருக்கலாமோ சிவனா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஐயம் எழ அந்த ஐயத்தை போக்குறார் எட்டாம் பாட்டுல. ஒன்பதாம் பாட்டுல பௌத்தனை நிராசனம் பண்றார். பௌத்த மதத்தை சேர்ந்த நிராசனம் பண்றார் ஒன்பதாம் பாட்டுல. பத்தாம் பாட்டுல வியாப்தியினுடைய சௌகரியம், எம்பெருமான் சௌகரியமா இருந்து கொண்டு எல்லாத்தையும் வியாபிக்கிறான் அப்படின்னு 10ஆம் பாட்டுல சொல்லி 11ஆம் பாட்டுல பலத்தை சொல்றார். என்ன பலம் அப்படின்னா, இதை படித்தோமே என்றால் நமக்கு பரம்பரையாக நமக்கு மோட்சமானது வீடு, மோட்சமானது நாம் பெறுவோம் அப்படின்ற அந்த படத்தை சொல்லி ஆழ்வார் இந்த பதிகத்தை பூர்த்தி செய்தார். என்று முதல் பதிகத்தை நாம் பூர்ணமாக அனுபவித்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.